வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்து நிரம்பி இருக்குங்க. இதில் பல முக்கியமான விட்டமின்கள், தாதுக்களும் இருக்குது. சின்ன சின்னதாக பீஸ் பண்ண அரை கப் வெள்ளரிக்காயில் கலோரிகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் கார்போஹைட்ரேட்டுகள் போதுமான அளவு, புரதச்சத்துக்கள் போதுமான அளவு, மேலும் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா குறிப்பிடத்தகுந்த அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை தினந்தோறும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் இப்போல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில் ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் வந்து நார் சத்தும் நீர் சத்தும் நிரம்பி இருக்கிறதால இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மேலும் இது சீரான குடல் இயக்கத்திற்கும் வழிவகுக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினசரி தங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காய் சேர்த்து இருக்காங்கன்னா அந்த பிரச்சனைகள் விடுபடலாம். ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகளை வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும். ஸோ இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கமோ, மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலமும் நமக்கு வலுவாக இருக்கும். வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டுட்டு இருக்கும் போதும் அப்பயும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலைன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அதை பண்ணலன்னு அர்த்தம். ஸோ எப்போதுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாகவே பலன் தரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாகவே வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவாகவும் இருக்குது, சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையும் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை, கழிவுகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது. கொழுப்புகள் முக்கியமாக படிந்து இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பு கிடைக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம குறைக்க முடியும். அதுவும் பட்னி கிடந்தனா குறைக்க முடியாது. அதனால் ஓரளவு பசியை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வெள்ளரிக்காய் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெள்ளரிக்காய் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளட்டில் சுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகள் வந்து நம்ம மேற்கொள்ளணும். குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதாவது அந்த உணவுகள் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை அதிகரிக்காது, கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இப்போதெல்லாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றத ஆய்வுகளினுடைய முடிவில் நியூஸ்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த வெள்ளரிக்காய் வந்து நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை சீராக வைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுங்க. இதனாலேயே இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதாவது நீரிழிவு வந்தால் நமக்கு இப்போ சைடு எஃபெக்டாக வரக்கூடிய எலும்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனை, கண் பார்வை பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி பக்க விளைவுகளையுமே வெள்ளரிக்காய் வந்து நமக்கு சரி பண்ணிடும். எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கொள்வது நல்லது. சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டலாம். சுகர் ப்ராப்ளம் வராமல் முடி தடுத்தும் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே இப்போ இருந்தே தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டே வாங்க, நலம் பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு நீங்கள் நீண்ட ஆயுட்காலத்தோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துரும். இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இது நமது உடலை வந்து பல்வேறு நோய் தொற்றுகள் வந்து பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் நிரம்பியிருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் அது ஏற்படுவதற்கான அபாயத்தை வந்து குறைக்குங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதற்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய கண்ணுக்கு உகந்தது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கோம். ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து
எடுத்துக்கொள்றதாலும் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க இல்லையா? இதனால் நம்மளுடைய கண்கள் வந்து முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்போ வெள்ளரிக்காய் நிரம்பி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம். ஒட்டுமொத்தமாகவே கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்குமே வெள்ளரிக்காய் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை நீங்கள் வந்து பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.